என்னது மாப்பிள்ள, நீ என்ன கதை விட்டு வாட்ச்மேன் மாதிரி நிக்கிற? தூரோட பிடுங்கிருச்சு அந்தம்மா. சரியான பவரான ஒரு பெண்ணாக இருக்கும் போல. வேற ஒன்றும் கிடையாது. ஹீரோயினியை வந்து வில்லைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மரத்தில் பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். இந்த அம்மாவும் ஹீரோ வந்து ஏதாவது காப்பாற்றுவார் நினைச்சிருக்காங்க. ஆனா யாரும் வர்ற மாதிரி இல்ல. அதனால இந்த அம்மாவனால இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, தப்பிச்சாங்கன்னு. அதனால வேற வழி இல்லாம அவங்களே அந்த மரத்தை புடுங்கிட்டாங்க. புடுங்கிட்டு அப்படியே மரத்தோடய நடந்து போறாங்க. இதுல நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, மரத்துல வந்து முன்னாடி வந்து மரத்துல செடிகள் கொலை அந்த இலையெல்லாம் இருக்கு. ஆனா பின்னாடி தூர் இல்லை. எல்லா மரத்துலயும் 2 அடியா தூர் வளரும்ல, வேறு வளர்ந்துருக்குல்ல. இந்த மரத்துல பாருங்க வேறே முளைக்கல. அது ஏதோ எப்படி முளைச்சின்னு தெரியல, வேறு இல்லாத மரம். அதனால அவங்க வந்து ஈஸியா மரத்தை பிடுங்கி முதுகுல வச்சுட்டு ஹீரோயின் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி கயத்துல கட்டுனா நம்ம எவ்வளவுதான் முக்குனாலும் தூக்க முடியாது. ஒரு பக்கம் முதுகு ஒடிஞ்சு போயிடும். சரி, ரெண்டாவது அவங்களுக்கு சக்தியே இருந்தாலும், ஒரு வீரமே இருந்தாலும், அவ்வளவு வலுக்கட்டாயமா அப்பா பெரிய மரத்தை புடுங்கும் போது கயிறு அந்த போனாலும் போகுமே தவிர மரம் புடுங்காது. என்னப்பா தேர்ற? இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு. அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். ஸோ இவங்க வந்து வீரப்பெண்ணோட மிக சக்தி வாய்ந்த வீரப்பெண்ணா இருப்பாங்க போல. தூர்கொட்டையோட பிடிங்கிட்டாங்க. இத போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசுமே. இது எதுக்குடா நம்ம பிளேடை வச்சு அறுத்து மிஷினு வச்சு அறுத்துலாம் மரத்தை என்னென்னமோ கட்டி கிரெயினில் வச்சுலாம் லாரியில் ஏற்றுறாங்க. இவங்க இந்த மாதிரி இவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அது வந்து ஈஸியான வேலை. இவங்களே வந்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பிடிங்கி போட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து அதை லாரியில் ஏற்றி விலைக்கு விற்க கொண்டு போயிடலாம். நான் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். ஸோ இது ஒரு வீரப்பெண்மணி. ஸ்டெப்பு அடுத்தது பண்ண தெரியாதவன். കല്യാണി, നമ്മുടെ സ്കൂട്ടർ എവിടെ ഇരിക്കുന്നത്? ദേ അവിടെ ഇരിപ്പുണ്ട്. മൂന്നാമത് വണ്ടിയിലെ കീ പോട്ടിருங்களே. നമ്മള് ഈ സ്കൂട്ടറിലെ കമ്പനിയിലേക്ക് പോകുന്നത്. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ புருஷன் பொண்டாட்டி 2 பேர். இதில் வந்து கணவனுக்கு வந்து 2 கண்ணுமே சுத்தமாக தெரியாது. ஐயோ ஐயோ ஐயோ, 2 கண்ணு தெரியாத கமோதி ஆயிட்டனே. ஆனா 2 கண்ணுமே தெரியாம அவர் வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்றாப்ல. இப்போ அதே ஆபீஸ்ல தான் மனைவியும் வேலை பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்றாருன்னா, இப்போ கண்ணு தெரியாத கணவன் வந்து பைக் ஓட்டிக்கிட்டே ஆபீஸுக்கு போக போறாரு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி. அது வரைக்கும் வந்து அவங்க மனைவி வந்து பின்னாடி உட்காந்து ரைட்டு போங்க, லெஃப்ட் போங்க, லாரி வருது, பஸ் வருது, இந்த மாதிரி அவங்கள வந்து சொல்லி கொடுத்து நேரம் ஓடிட்டு போறாங்க. இப்ப முடிஞ்ச உடனே நான் 2 கண்ணையும் மூடிட்டு நிப்பனா, நீ அப்படியே கொண்டு போய் வண்டியில உட்கார வைப்பியா, நீ வீடு வரைக்கும் வழி சொல்லுவியா, நான் கண்ணை மூடிட்டே வண்டி ஓட்டுவேனா. அப்படியா? இவங்க இதே மாதிரி ஓட்டிட்டு போயிடுவாங்களா, ஆபீஸ் போவாங்களா, போக மாட்டாங்களா அப்படிங்கிறத அந்த குடுமையே வாயால எப்படி சொல்லு. വേണ്ട അതൊന്നും ശരിയാവും. அதாவது மனைவி வந்து வேணாம்னு சொல்றாங்க. வேண்டாம், உங்களுக்கு ஏற்கனவே கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது, நீ வாரில் கொண்டு போய் லாரி இறுகில சொருகிக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையாகி போயிடும், உங்களை நம்பி நான் உட்கார முடியாதுங்கிற மாதிரி எவ்வளவுதான் சொல்லி பாக்குறாங்க. இங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. ஆனா அதை கணவன் கேட்கற மாதிரி இல்ல. நான் கண்ணு தெரியாமத்தான் வண்டி பைக்கு ஓட்டியே தீருவேன்னு அவர் வந்து ஒத்த கால நிக்கிறாரு. வேற வழி இல்லாம கண்கண்ட தெய்வம்ல மனைவி. அதனால அவங்க வந்து ஏறி உட்காந்துறாங்க. ஒன்னும் ஆகாதடா, தைரியமா போ.
போயிட்டு வரேன் ஐயா. போ நேரா கண்ணு மூடிக்கிட்டே ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்க. என்ன நினைச்ச கம்பி மேலே வண்டி ஓட்டுவேன். நீங்க பாக்குறீங்க. നേരെ നേരെയാണോ? കുറച്ചെടുത്തേക്ക്. இப்போ அதாவது வந்து பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து கச்சிதமாக வண்டியை ஓட்டிட்டு கம்பெனிக்கு வந்துட்டாரு. மனைவி சேஃப், கணவன் சேஃபு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா தெரிஞ்சவனே வந்து வண்டியை ஒழுங்காக ஓட்ட மாட்டான். இன்னைக்கு மட்டும் நான் வீடு போய் சேர்ந்துட்டேன், ஜெயிச்சுட்டேன். சரி, அப்படி அவன் ஒழுங்காக ஓட்டினாலும் ஆப்போசிட்டில் வர்ற கண்டு கூட கொண்டாந்து விடுவான். செல்லவன் கவட்டையில் கொண்டாந்து விடுவான். செல்லவன் முன்னாடி வந்து பிரேக் போடுவான். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. இதுல இவர் வந்து கண்ணு தெரியாம ஓட்டுவேன்னு கங்கனை கட்டி நிக்கிறாரு. நான் ஓட்டுனாலே ஓட்டுவேன்னு அவர் வந்து ஒத்த கால நிக்கிறாரு. நாயே இது என்ன கட்டிட்டு வந்தா இல்ல சந்தையில வந்து ஓட்டு வந்தியா வேமானி? அது ஒரு வேலையை அவர் வந்து ஓட்டிட்டும் போயிட்டாரு. இதுல ஹைலைட் என்னன்னா அவர் பைக்கு ஓட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா அங்க ஆபீஸ்ல வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க மனைவி வந்து கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க ஆபீஸுக்குள்ள. பைக்கே அவ்வளவு வரைக்கும் ஓட்டிட்டு வந்தவர் பைக்கு ஓட்டி இறங்கி ஆபீஸுக்குள்ள போக மாட்டாரா? அங்கே வந்து இறங்கி கைதாங்களா கூட்டிட்டு போறாங்க. ஸோ அதே வாங்க மாப்பிள வாங்க வர்றேனுங்க மாமா வர்றேன். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி கண்ணு தெரியாம இருக்கும் பொழுது நீங்க இப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கணுமே சங்கடப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு வெளியில போய் நினைச்சு போயிடாதீங்க. எடுத்த உடனே தூக்கிடுவாங்க. இவன் போனான்னா சீரியல் போட்டிருக்காங்க. நீங்களும் அது மாதிரி போனீங்கன்னா எடுத்த நிமிஷம் சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. நீங்க போகாதீங்க. அதே மாதிரிதான் அவர் அந்த அம்மா வந்து ஒரு பெரிய வீர பெண்மணி. இவர் வந்து ஒரு வீர பெண்மகன், ஆண்மகன். அது பாருங்க, அந்த வில்லன் வந்து அந்த கத்தி அவரை நோக்கி வீசும்போது எல்லாரும் வந்து எத்தனையோ படம் பார்த்துருக்கேன். ஒன்று தடுப்பாங்க, இல்லைன்னா எதையாவது வச்சு தட்டி விட்டுருவாங்க, இல்லை ஒன்றும் முடியலையா குனிஞ்சிக்குவாங்க, விலைக்குவாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. ஏன்னா இவர் சாதாரண ஹீரோ கிடையாது, போஜ்பூரி ஹீரோ. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கத்திக்கிட்டே பேசுகிறாரு. போ திரும்பி அப்படின்னு உடனே அந்த கத்தி பாருங்க டக்குன்னு திரும்பி போய் வீசுறவனே குத்திருச்சு. இதை பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? ஸோ அப்போ இவர்கிட்ட வந்து எந்த ஒரு ஆயுதமும் வேலை செய்யாது. எது வந்தாலுமே அதில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி திருப்பி அனுப்பிடுவார். அவருக்கு அங்கேயே போயிரு வந்த வழியிலன்னு சொல்லி அனுப்பிடுவார். ஸோ இந்த மாதிரி வீர செயல் செய்யக்கூடிய ஹீரோக்கள் வந்து போஜ்பூரியில் தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் யாருமே வந்து இந்த மாதிரி யாரையாவது கத்தியை வச்சு வீசினாங்கன்னா நீ இந்த மாதிரி நின்றுக்கிட்டு பேச்சுவார்த்தை போயிரும் திரும்பி எல்லாம் நிற்கக்கூடாது. வந்து ஒரே இறக்கிறேன் விட்டாம்பார் வளாவல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்ப வீசினாங்கன்னா டக்குன்னு குடிஞ்சுக்கிறீங்க. குடிஞ்சு எஸ்கேப் போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க. இவனை பார்த்து போட்டு நீங்க போய் கத்தி வந்தா வரட்டேன் நம்ம போச்சலிடுவோம் திருப்பி நின்றீங்க, உயிர் உங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் உங்க இருப்பான். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யாரு? இந்த வழக்குல உருப்படியான ஆதாரம் இருக்கா? സിസിടിവി ദൃശ്യങ്ങൾ ഇതിലുണ്ട്. அதாவது நீங்க வந்து எத்தனையோ சிசிடிவி கேமரா நீங்க வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா வரைக்கும் நீங்க எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. சத்தியமா? அதாவது அல்ட்ரா வீடியோ ஹெச்டி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த கேமராவே தோத்து போயிரும் போல அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கு அந்த சிசிடிவி கேமரா. அதாவது ஒரு ஒரு ஹாலிவுட் படமே இந்த கேமரா வச்சு எடுக்கலாம் போல, அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான கேமரா. பத்தாவதுக்கு அதில் வந்து அந்த சிசிடிவி வர ஆட்டோமேட்டிக்காக ஜூம் போயிருக்கு பாருங்க. அவர் மேல ஜூம் போயிருக்கு, ஜூம் அவுட் பண்ணிருக்கு.
அவரை தெளிவாலாம் காமிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கேமரா, அதுவும் பாருங்க ஆடியோ வீடியோ எல்லாமே இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா. இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு vlog எடுக்கிறதுக்கு, ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த கேமரா பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி கோர்ட்டில் சாட்சி சொல்கிறதுக்கு. அதனால் இது ஒரு சிறந்த கேமரா என்று கருதப்படுகிறது. CCTV footage. எங்க இந்த பொம்பளை இந்த மயா விடுறா விடுப்பா, நமக்குள்ள என்னப்பா விடுறா ஆனா எனக்கு ஒண்ணு ஆகலையா விடுறா ஏனாப்பா வேணாம் பாஸ், அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் இருக்கு பாஸ். அவங்கிட்ட ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் இருக்கலாம், என்கிட்ட ஸ்மார்ட்டான வெப்பன் இருக்கு. என்ன சார் இது? Rubber band. அவன் எத்த தண்டி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஒரு ஹீரோயினி வந்து அவன் காலில் கூட விழுந்து கெஞ்சிருக்கலாம், இல்லை அவனையாவது எழுப்பிட்டு கூட்டிகிட்டு ஓடி இருக்கலாம், இல்லைன்னா போலீஸ் கிலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம், இல்லை அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். அதை விட்டுப்புட்டு ரப்பர் பேண்டை சுற்றி எடுத்து அதில் ஒரு கல்லை வச்சு அடிக்குது. அந்த கல் போனதை பார்த்து இல்லை எவ்வளோ வேகத்தில் போச்சு, டப்புக்கு அகரியில் விழுந்துருச்சு. ஆனால் நம்மகிட்ட காட்டும்போது கல் போய் அவன் மேலே விழுந்து, அந்த கல்லில் விழுந்ததுக்கு அவன் 5 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் விழுகிறான், துப்பாக்கி ஒரு பக்கம் விழுகுது. சரி, ஒரு நம்பத்தக்கதாக இல்லைனாலும் நீ அந்த கல்லை கையால் எடுத்தவன் மேலே நீ எரிஞ்சிருந்தா கூட அவன் கீழே ஓடி போய் விழுந்திருப்பான். அதில் ஏதாவது ஒன்று ஆயிருக்கு. அப்போவாது நீ வந்து ஏதோ ஒரு யதார்த்தமாக நம்புற மாதிரி இருந்திருக்கேன். அதை விட்டுட்டு ரப்பர் பேண்ட், அது என்ன பிரம்மாஸ்திரமா வில்லாது, அது இழுத்தவொடனே அப்படி நிறைய கரெக்டாக அடிக்கிறதுக்கு இத்தனைக்கும் ரப்பர் பேண்டை இழுத்து விடுது அந்த அம்மா. சரி, அவனு கீழே விழுந்தானே, அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டான். அவன் ஃப்ரெண்டு வேற வருது, இங்கே பாருங்க. அவன் ஃப்ரெண்டு வேற வர்றான். இவன் எந்திரிச்சவன் மறுபடியும் துப்பாக்கியை சுடலாம்ல, இல்லை இன்னொரு ஃப்ரெண்டு வர்றானே பைக்கில், அவனாவது போய் மறுபடியும் சுடலாம்ல. அவன் வந்து இவன் ஏற்றிட்டு ஓடிட்டான். ஆக வந்து ஒரு ரப்பர் பேண்டுக்கு பயந்துக்கிட்டு 2 பேரும் ஓடிட்டாங்க. ஸோ அது மாதிரி யாருமே நீங்கள் வந்து தேவையில்லை, பெண்கள்கிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனை வச்சுக்கிறாதீங்க. அவங்க ரப்பர் பேண்டை வச்சு சுட்டு போடுவாங்க அவங்கள, அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது.